அனைவருக்கும் காலை வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இங்கே ரொம்ப பேர் இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, முடிச்சு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க என்னங்கிறதை இப்போ பார்ப்போம். ஐயா, நம்ம 2 பேர் இல்லாம உனக்கு முன்னால எத்தனை பேர் இருக்காங்க? அதில் ஆண் எத்தனை, பெண் எத்தனை? எனக்கு முன்னால இருக்கவங்க நம்ம 2 பேர் சேர்த்தா தப்பா? வேண்டாம். கேர்ள்ஸ் 3. வெரி குட். பாய்ஸ் 3. சரி, 3யா? சரி, அந்த 3ல 3 பெரிய ஆட்களா, யாராச்சும் சின்ன ஆள் இருக்காரா? யாரோ ஒருத்தவங்க சின்னவங்க. சரி, அவங்கள போய் தொடு. அவர் சட்டையில என்னமோ எழுதி இருக்கு. எந்திரிச்சு நில்லு தம்பி. அவர் சட்டையில என்னமோ எழுதி இருக்கு. சட்டையில என்னமோ எழுதி இருக்கு. என்னம்மா சொல்ற? எழுது, சொல்லு. அவர் சட்டையில என்னமோ எழுதி இருக்கு. மேல மிக்கின்னு எழுதி இருக்கு. விக்கி, வெரி குட். கீழே விக்கி தான். மிக்கி, அதுக்கு கீழே மிக்கிக்கு கீழே மவு. வெரி குட், வெரி குட். சரி, நம்பி நீ யாரோ உட்காந்துக்க. அங்க ஒருத்தர் கடிகாரம் வெள்ள ஸ்டாப்ல கட்டி இருக்காரு. கடிகாரம் வெள்ள ஸ்டாப் வெள்ள வார்ல ஒருத்தர் கடிகாரம் கட்டி இருக்காரு. அவர் எங்க இருக்காரு பாரு. கடிகாரம் வெள்ள வார் ஐயா, உனக்கு முன்னால யாரும் நிக்கிறாங்களா? ஐயா, அது ஆனா பெண்ணா? பாய். சரி, இப்போ அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு? ப்ளூ, டார்க் ப்ளூ. சரி, ஒயிட் கோடு வந்திருக்கு. ஓகே. பேண்ட் வந்துட்டு ப்ளூ கலர். சரி, இந்த அம்மா உங்க கூட ஒரு அம்மா பேசுறாங்க. அவங்க எதுக்காக உன்னை கூப்பிடுறாங்க? எதுக்காக கூப்பிடுறாங்க? அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க? நல்ல யோசனை பண்ணு. எதுக்காக உன்னை கூப்பிடுறாங்க? அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க? அந்த அம்மா இங்க இருந்து இல்ல, லண்டன்ல இருந்து கூப்பிடுறாங்க. நல்ல பதறாம சொல்லணும். அந்த ஐயாவுக்கு சொன்னது அவ்வளவு கரெக்ட். அதே மாதிரி ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்கன்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு இவங்க பாடியில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எதுவும் ஸ்கேன் பண்ணு. அந்த அம்மா மட்டும் இருக்காங்களா? பக்கத்துல யாரும் இருக்காங்களா? அந்த அம்மா ஒத்தையில் இருக்காங்களா? கூட யாரும் இருக்காங்களா?
கூட யாரோ இருக்காங்க. கூட அது ஆணா பொண்ணா? இப்ப சின்ன பிள்ளைகளா பெரிய ஆட்களா? குட்டி பாப்பா. சரி, குட்டி பாப்பா. அந்த பாப்பாவுக்கு எதுவும் குறை தெரியுதா? உடல் ரீதியான குறை எதுவும் தெரியுதா? ஆமா, ரைட். என்ன குறை தெரியுது? அந்த பாப்பா கொஞ்சம் மெமரி. ஏமா உங்க ஓரத்துல ஒரு குழந்தை இருக்கா? ஆமா இருக்கிறாங்க. அது எனக்கு சொல்ல முடியாதுன்னு அவக்கு பேச்சு வரா. ரைட் ரைட், பரவாயில்ல, ஏதோ ஒரு குறை இருக்கு. சரி, அது எவ்வளவு நாள்ல குணமாகும்? அதுக்கு எதுவும் மருந்து கொடுக்கணுமா, இல்ல நம்ம இங்க இருந்தே ஆழ்மனம் மூலம் குணப்படுத்திடலாமா? இல்ல அங்க மருந்து கொடுத்து அவங்க அந்த பேச்சாற்றலை வளர்த்துக்கிடலாமா? அந்த பாப்பா அவங்க பேச்சாற்றலுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா அதால குணமாகலைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அப்படியா? சரி. ஏம்மா உங்க குழந்தை எவ்வளவு நாளா பேசல? ஒரு இப்ப அவங்களுக்கு 6 வயசு ஆகுது. அவ வந்ததுல இருந்து ஒரு 1.5 வயசுல இருந்து பேச்சு வர்றது குறைஞ்சிட்டு. சரி, இப்போ என்னைய கொஞ்சம் பாருங்க. நாக்க இப்படி நீட்ட சொல்லுங்க. ஆன்ட்டு நீங்க நான் சொல்றதை கேட்டுக்கிடுங்க. நான் சொல்றதை கேட்டுக்கிடுங்க. நீட்டிட்டு இந்த கட்டை விரல் இருக்குல்ல, நடு நாக்குல வைக்கணும். கட்டை விரலை நடு நாக்குல வைக்கணும். வச்சுட்டு இப்படி ஒரு 11 தடவை கிளாக் வைஸ், இப்படி 11 தடவை ஆன்டி கிளாக் வைஸ். வெறும் கட்டை விரல் வச்சா கடிச்சிருவா. தேன் தடவிக்கிடுங்க, தேன். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.